அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம செய்யும் போது அவங்களும் அதே புத்தியோட தான் போவாங்க. பிள்ளைங்களும் அவங்க கல்யாணம் ஆயிட்டு போகும்போது அவங்களும் அதே புத்தியோட தான் இருப்பாங்க. நான் செஞ்சுக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்ட்டு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செய்வாங்க. ஒரு காரை துடைக்கிறது, ஒரு பைக்கை துடைக்கிறது, ஒரு சைக்கிளை துடைக்கிறது, எதுவுமே வீட்டில் நடக்காது. இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி கூட செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு ஆளை கொடு, அவங்களுக்கு ஒரு 500 ரூபாய் கொடு, இவங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடு, இவங்க எல்லாம் வேலை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதை நம்ம செய்யலாமே, நம்ம செய்யலாமே. உண்மையாகவே அந்தந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம பொறுப்பெடுத்து செய்யும் போது உலகமே நல்லா இருக்கும், நம்ம சமுதாயம் நல்லா இருக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். இதை கண்டிப்பா நீங்க உங்களுக்கு இதை யோசித்து பாருங்க. நான் ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செய்யக்கூடாது, நான் ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நான் வாழக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்க, உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க உங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க. பி கரேஜியஸ். நான் செய்யறேன் பரவாயில்ல, யாரும் செய்யலன்னு கூட பரவாயில்ல, நான் செய்யறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்தாலே ஆல்வேஸ் ஆல்வேஸ் உங்களை அப்படியே பூஸ்ட் பண்ணி விடும். ஸோ யாராலும் செய்ய முடியாதா, நான் செய்யறேன் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்தாலே தட்டி எழுப்பி விடுங்க. மற்றவங்களுக்கு அதை உங்களை எக்ஸாம்பிளா வைங்க. நான் செஞ்சு காட்டுறேன், நான் செய்யறேன், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்வேஸ் குட்.